ஒரு கேள்வி என்னன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும், நாம் ஹதீஸ்களை சரியான புரிந்து கொள்ள உரசி பார்க்கும் முறைகள் எது? ஹதீஸ்களை சரியான புரிந்து கொள்ள உரசி பார்க்கும் முறைகள் எது? அல்லது ஹதீஸ்களை சரியாக பின்பற்றுதலில் பாமரர்கள் புரிந்து கொள்வதற்கான வரையறை என்ன? கேள்வி அதாவது என்ன விளங்குது, ஹதீஸ்களை புரிந்து கொள்வதற்கான உரைகள், ஹதீஸ்களை பாமர மக்கள் எப்படி புரிஞ்சு கொள்றது, இந்த சிக்கல் அவர் இந்த அடிப்படையில் கேட்டிருந்தால், கருத்து முரண்பாடு அதிகரிச்சுக்குது, ஒவ்வொரு விளக்கம் சொல்லப்படுகிறது, அந்த அடிப்படையில் கேட்டிருந்தால் ஒரே உரைகள் என்ன தெரியுமா, அவர்களுடைய வாழ்க்கைக்கும் வசதிக்கும் ஏற்ப தலபுல் இல்ம், அறிவை தேடுவது, தவிர வேற எந்த வழியும் உலகத்திலே இல்லை. நம்ம லேசாக தீனை பெற்றுக்கொள்ளணும் நினைச்சோம்னா, தீனுடைய அறிவு நம்மளுக்கு கிடைக்கணும்னு நினைச்சோம்னு சொன்னால், நம்ம இப்ப எந்த ஸ்டெப்ல வைக்கிறோமோ அந்த அளவுறான இல்மு தான் நம்மகிட்ட இருக்கும். இயன்ற அளவுக்கு நம்ம அரபு படிச்சுத்தான் அந்த இடத்தை அடையணும்ன்றது அல்ல, அது படிச்சுத்தான் முழுமையாக விளங்கணும் என்பதில். அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா தீன்ல ஒரு பெரிய கடமையை எது கொண்டு வந்திருப்பான், அரபு மொழியை கற்றல் கொண்டு வந்திருப்பான். ஆனால் அதனால நம்மளுக்கு பூர்ணமாக நிறைய என்ன செய்யலாம், படிக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இந்த மாதிரி நிலை நம்மளுக்கு இருந்தால், இரண்டு உதாரணம் வைங்க. நம்ம ஒரு ஆள் நம்ம முதல்ல நம்பணும், அவரை நம்பிக்கையான ஆள், இல்முல்லால் நம்பணும், அவர்கிட்ட போறீங்க. நம்மளுக்கு இவர் தான் சார்பா சொல்லுவார்ன்றதல்ல, இல்முல்லால் தீனுல்லால் போறீங்க, மார்க்க தீர்ப்பு கேட்கறீங்க, அவர் எங்களுக்கு நல்லா தெரியணும், எப்படி கேட்டாலும் சரியா பதில் சொல்லுவார். உதாரணம், ஒரு ஆள் கேட்கிறாரு, இப்படி பிசினஸ் பண்றது கூடாது தானே, இப்படி கேட்டா சிலர் எப்படி பதில் சொல்லுவாங்க, அது கூடாது தான், ஏன்னா அவர் கேட்கிற ஸ்டைலே கூடாது தான், சரியா? இதுல என்னது, எனக்குண்டா தெளிவா கூடு மட்டும் தான் வழங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னா அது கூடும் தான். ஏன் கேட்கிறவர மனசு நோங்க கூடாதுன்ற ஒரு கட்டம் இருக்குது. அல்லது கொஞ்சம் நேர்மையா நடக்கணும், எப்படி சொல்லுவாங்கன்னா, இல்ல இல்ல 2-3 விஷயங்கள் இருக்குது, நீங்க சொல்ற அமைப்புல ஒன்றுக்குதான் அப்படின்ற. இது இந்த மாதிரி ஆகல நீங்க மார்க்க தீர்ப்பை கேட்க கூடாது. காரணம், உங்களுக்கு ஆபத்து. யாருக்கு ஆபத்து? இவர் எனக்காகத்தான் தீர்ப்பு சொல்லுவாரு. முதலாவது என்ன தெரியணும்னா, எனக்காக இவர் தீர்ப்பு சொல்ல மாட்டாரு, என்னோட எதிர்த்தான் சொல்லுவாருன்னா, அதான் முதலாவது நம்பிக்கை உங்களுக்கு என்ன வரணும், இல்மு இருக்கணும், அது இருக்கணும். கேட்கறீங்க, கேட்கிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்குது, தெளிவா ஒரு பதில் கிடைக்குது. ஆனாலும் நீங்க அதோட நிறுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொருவர்கிட்ட போய், உங்களுக்கு உலக நோக்கம் எதுவுமே இல்லை, எப்படி இருக்கணும் நம்ம மனதுல சரியான இதை அடையணும். இன்னொரு ஆலிம்கிட்ட போறீங்க, வெறுமனை கேட்டு ஓடி வாரது, சுருக்கமா சொல்லுங்க, சோட்டா சொல்லுங்கன்றதுல சொல்லி எடுத்துக்கிறது. இன்னொருவர்கிட்ட போறீங்க, போய் அவர்கிட்ட என்ன சொல்றாரு நீங்க நோட் பண்ணிக்கிறீங்க, எடுத்துக்கிறீங்க மனசுல. ரெண்டையும் வைத்து உங்களுக்கு ஒரு தீர்வு காணலாம், அல்லது இன்னொரு அறிஞர்கிட்ட போய் கொடுத்து இதை பேசலாம். இப்படி கேட்கிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு தீர்வு நிச்சயமா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், உதிக்க செய்வான். அந்த தீர்ப்பை நீங்க செய்ய, நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு குற்றமே பிடிக்க மாட்டான். காரணம் என்ன, நீங்க உங்களோட ஜுஹூதை கொடுத்தீங்க, உங்களோட முயற்சியை கொடுத்தீங்க. முயற்சியை கொடுத்த பின்னால எந்த ஒரு மனோ இச்சை இல்லாம தான் நீங்க அந்த முடிவுக்கு வந்தீங்க. அப்படி இல்லாம மனோ இச்சைக்கான அந்த முடிவு வந்திருந்தா அது உங்களுடைய தவறுல உண்டு. அதனாலதான் சில அறிஞர்கள் இருக்கிறாங்க, தங்களுடைய மார்க்க பிரச்சனைகள் என்று வந்தா, தங்களுடைய உலக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து முடிவு எடுத்துக்கல மாட்டாங்க. இன்னொரு அறிஞர்கிட்ட கேட்டுருவான், ஏன் மனசு எங்க வைக்கும், எப்பயும் தனக்கு சார்பா யோசிக்கக்கூடிய மனோபான்மைக்கு வரும். அதனால இன்னொருவற்றை கேட்டு அந்த பதில் என்ன செய்வாங்க, தெரிஞ்சு கொள்ளக்கூடியவங்கள பாக்குறாங்க. இதுதான் நம்மளுக்குள்ள இந்த உலகத்தில் உள்ள ஒரே வழியே தவிர, இதுல என்னது தனியான ஒரு உரைகள் என்கின்ற ஒரு பகுதியில் உலகத்தில் எல்லா விஷயத்திலையும் நல்ல ஸ்கூல்ல இருந்து எப்படி தேர்ந்தெடுப்பது, தேர்தல் ஆக்கிட்ட போய் கேட்கறது, படிக்கிறது, என்ன சொல்றது, அந்த எஜுகேஷனை பத்தி தெரிஞ்சுக்க, இதுதான் நல்ல டாக்டர் தெரிஞ்சு கொள்வது. எப்படி அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கல, இல்லாது அந்த கேட்கணும், 4 பேர்ட்ட கேட்கறது தான் வழி. உலகத்துல இதுதான், ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் தெரியாதவர்களாக இருந்தால் திக்ருடைய இடத்துல போய் என்ன செய்யுங்க, கேட்டுக்கொள்ளுங்கள் என்பதுதான் குர்ஆனுடைய வழிமுறை என்பதை புரிந்து கொள்ள